ஹீரோ அவங்க அப்பா கூட சண்டை போட்டு சொத்தெல்லாம் இழந்து ராஜான்ற பதவியை இழந்து வெளியே வந்ததால ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப இந்த விடுதியில இந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்த சிட்டாசர் வந்து இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அந்த தலைவி அந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றாரு. இவருமே அதுக்கான காசையும் கொடுத்துட்டு போறாரு. தென் ஹீரோ ஃப்ரெண்டோட வீட்டை தங்கிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே அவங்களோட ஒய்ஃப் ரொம்பவும் திட்டுறாங்க. அதை கேட்டதுமே இவர் திரும்பவும் இந்த பொண்ணை பக்கம் வந்துறாரு. ஆனா இங்க இந்த விடுதியோட தலைவி இவரை பார்த்ததுமே இங்க காசு இல்லாமலாம் வரவேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறாங்க. அதை கேட்டதுமே இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு நானும் உங்க கூட வரவான்னு கேக்குறாங்க. ஆனா இவர் என் கூட வந்தனா ரொம்ப மோசமா இருப்பா, அதனால நீ இங்கேயே இரு, நான் அப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. தென் இந்த பொண்ணுகிட்ட நீங்க காதல் பண்றதுனால இந்த விடுதியை நடத்தல, நான் பணத்துக்காக மட்டும் தான் நடத்திட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா நீங்க வந்த சிற்றரசு கிட்ட நான் காசு வாங்கிட்டேன், அதனால நீங்க நைட் அவரு கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம அவரோட ரூமுக்கு போறா. அப்ப இந்த அரசர் இந்த பொண்ணை பார்த்ததுமே ஏன் சோகமா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு என்னோட உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு, என்னோட மனசு வேற ஒருத்தர் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் இந்த பொண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இந்த பொண்ணு ஹீரோவை மறக்க முடியாம அவர் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஹீரோ எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பதான் இவரு காரான ஒரு இடத்துல அவங்க மாமா வீட்டுல தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த சிற்றரசர் கிளம்பும் போது ஹீரோ தங்கி இருக்க காரான்ற பகுதியை நோக்கி தான் போக போறதா சொல்றாங்க. அது கேட்டதுமே இந்த பொண்ணு சேர்ந்து சிற்றரசர் கூட கிளம்பிடுறா.